தெய்வீக மருத்துவர் இல்லைன்னு சொல்லி ஒரு மரத்தில் செஞ்ச ஒரு போஸ்ட் பாக்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா சங்க கடை மாதிரி ஒரு கடை ஒன்று இருக்குது. குமார் கடை இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது. வேறு அண்ணன் ஏறுறாரு இப்போ மரத்தில். சில்லாலையில் இருக்கிற கல்லு தவறணை இதில் ஒரு பெரிய தேவாலயம் ஒன்று கட்டி கொண்டு இருக்கணும். இதில் இதில் ஒரு சனசமூக நிலையம் ஒன்று இருக்குது பாருங்க. தூரத்தில் பாருங்க அதில் ஒரு வீடு வந்து உள்ளே கட்டியிருக்கிறேன் பாருங்க. இல்லையும் ஒரு அழகான வீடு வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வீடு உண்டு. இல்லை இப்போ வேலையெல்லாம் நடந்தோன்னு கிட்டலாம் பிள்ளைங்க ஒரு வீடு இருக்குது. ஒரு கைவிடப்பட்ட வீடு உண்டு. அனைவருக்குமே வணக்கம். இன்றைய காணொளிக்கு பதில் நாங்கள் இந்த சில்லாலை என்ற கிராமத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த சில்லாலையில் இருக்கிற முக்கியமான இடங்களை சொல்லித்தான் இந்த காணொளி வந்து உங்களுக்கு அமைய போகுது. காணிக்கான முதல் முறை வந்து சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். அப்போ நம்ம ஒரு காணொளி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து இருக்கும். இந்த பண்டத்தடுப்பு சந்திலேருந்து தான் இந்த காணொளி ஆரம்பித்து வந்து போகிறேன். அதால் தான் இந்த வீதியாக தான் இந்த சில்லாலை என்ற இடத்துக்கு போகணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கடை ஒன்று இருக்காங்க அலாமன்னு சொல்லுவாங்க. அப்படி இது இந்த நேராக போனால் தான் இந்த சில்லாலை என்ற இடத்துக்கு போய்க்கலாம். அப்படி முன்னுக்கு இதில் ஒரு கிளினிக் ஒன்று இருக்கு பாருங்க. போகும்போது இதில் ஒரு முதலாவது ஒரு வீட்டோடு சேர்ந்த ஒரு கடை ஒன்று இருக்குது. அப்படி இந்த பக்கம் தான் கூடுதலான குடியிருப்புகள் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. இதில் ஒரு பழைய வீடு ஒன்று இருக்குது பாருங்க. கைவிடப்பட்ட நிலையில் இருக்குன்னு நினைக்கிறேன். பெருசாக பாவ நிலை இல்லை. பாருங்க இந்த பக்கம் எல்லாம் குடியிருப்பு ரெண்டு இருக்குது. இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது. கேஸ் கடை உண்டு. அப்படி இதுலேயும் ஒரு கைவிடப்பட்ட வீடு உண்டு. சில்லாலை கிராமத்துலேருந்து ஒரு பஸ் ஒன்று வந்துருக்கு பாருங்க. மாலை யாழ்ப்பாணம் பயணிக்கிற பஸ் உண்டு. இதில் ஒரு அதான் ஒரு பெண்ட் ஒன்று இருக்குது. அதை கொண்டு வந்து இப்படி அனுப்போம். இதில் வந்து பாருங்க ஒரு பழைய கடை கட்டிடம் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா. அப்படி இதில் போனால் ஒரு வில்லா ஒன்று உண்டு. அப்படி நேர போவோம். இப்போ இந்த வீதி வந்து புதுசாக போட்டிருக்கணும் போல இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே குடியிருப்புன்னு சொல்லி நிறைய இருக்குது இந்த இடங்கள்ல. இதில் ஒரு அழகான வீடு உண்டு. ஒரு கடையல் இருக்கு பாருங்க. இதில் போய்க்க பாருங்க. இதில் ஒரு வடிவான வீடு ஒன்று இருக்கு. நாச்சார வீடு வந்து அப்படி இதில் ஒரு பெரிய ஒரு வில்லா ஒன்று இருக்குது. அதாவது தங்குமிட வசதியோட அப்படி இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு வில்லாண்டே சொல்லலாம். அப்படி இதில் ஒரு வில்லா ஒன்று வருது. இன்ஃபென்டாஸ் வில்லான்னு சொல்கிறது பெரிய ஒரு வில்லா உண்டு. அது என்ன இதில் ஒரு அதாவது விடுதி உண்டு. இந்த தங்குமிட வசதிகள் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அப்படியே இதில் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது உள்ள. அப்படி பார்த்தீங்கன்னா சில்லாலை வடமத்தி கிராமிய அபிவிருத்தி சங்கம். இது வந்து இந்த சர்ச்சின் பின்வாசல். நான் அப்படி இதில் நேராக போய் இந்த முன்வாசலில் நீங்கள் இந்த சர்ச்சை பார்த்துக்கொள்வோம். சரி வாங்க நாங்கள் நேரத்தில் வந்து பிரயாணிப்போம்.
இதில் பாருங்க ஒரு கட்ட மதில் அமைப்பில் ஒரு பழைய காட வீடு ஒன்று இருக்கு. தெய்வீக மருத்துவர் இல்லைன்னு சொல்லி இதில் எங்கள் வீடு ஒன்று இருக்கு. அதில் ஒரு பூக்கண்டெல்லாம் அமைச்சு வச்சுக்கணும். அப்படி எங்களெல்லாம் வீடுகள் அப்படி என்று இருக்கு. இது திரைப்படம் உண்டு. ரோட் வந்து இப்போ புதுசாக போட்டிருக்கீங்க. நல்ல பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நேர் ஒரு வீதி ஒன்று போகுது. இதில் ஒரு கிளை வீதியும் போது நாங்கள் இந்த நேர் வீதியில் அப்படி தொடர்ந்து போய் பார்ப்போம் என்னென்ன மாதிரி என்ன இடங்கள் இருக்குன்ட்டு. அப்படியே நேராக போக போக இதில் குடிமனைகள் அப்படின்னு சொல்லி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே நான் வந்து இடது கை பக்கம் திரும்பி போகிறேன். இதுலேயும் வந்து ஒரு கடை ஒன்று இருக்கிறாங்க. பாடசாலை வீதி என்ற அதில் ஒரு வீதியம் போட்டிருக்கிறோம். நல்ல நல்ல அழகான வீடுகள்னு சொல்லி இருக்குது. இப்படி இதில் வரைக்கும் சில்லாலை ஞான வைரவர் ஆலயம் இருக்குது. இல்லை இப்போ வேலையெல்லாம் நடந்துகிட்டு கிட்டெல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்கணும். இந்த லைட் பில்லெல்லாம் இப்போ நடந்துகிட்ருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா. மீண்டும் வந்து நான் அந்த இந்த இடத்துல இருந்தால் இந்த இந்தியாவில் வந்து அந்த வைர கோயிலுக்கு போயிருந்தேன். அப்படி தொடர்ச்சியாக இந்த பக்கம் திரும்பி பிரியாணிக்கு போகிறேன். கூடுதலாக அந்த பக்கமெல்லாம் வீடுகள் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நேராக போனால் ஒரு சர்ச் ஒன்று வரும். அதாவது இது ஒரு சந்தி ஒன்று வருது. அதில் இருந்தால் அப்படி நாங்கள் இந்த இடக்கை பக்கம் திரும்பி போனால் தான் இந்த சர்ச் வரும். இப்போ எந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகள் அப்படியாக தான் இருக்குது. இதே மாதிரி ஒரு பழைய கால வீடு ஒன்று. இந்த இடங்களுக்கு அருகிலேயே இந்த சாந்தை என்ற இடங்கள் எல்லாம் அருகே இருக்குது. இதுலேயும் வந்து ஒரு வீதி ஒன்று கிளை வீதி ஒன்று போகுது. சென்டர் ரோடுன்னு சொல்லி போட்டிருக்கோம். இதில் நேராக போனால் தான் அந்த தேவாலயம் கொண்டு வரும். அதை தான் நாங்கள் இப்போ பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். அதாவது நான் அந்த வைர கோயிலில் நின்றுப்பேன். அந்த உங்களுக்கு காட்டியிருப்பேன் அந்த வைர கோயிலை. இந்த வைர கோயிலில் இருந்து அங்கே தான் இந்த சாந்தை என்ற அந்த இடம் தான் இருக்குது. அப்படியே நேராக போனால் அந்த சாந்தைக்கான இடங்கள் இந்த பக்கம் எல்லாம் ஒரு பழைய கால வீடு ஒன்று பாருங்க. ஏஎஸ்ஜேபி இல்லைன்னு சொல்லி அதில் போட்டிருக்கேன். இதுலேயும் வந்து ஒரு நாச்சார வீடு உண்டு. இதுதான் வந்து சர்ச் ஏதோ நிகழ்வு நடைபெற்றிருக்கு போல. மின் விளக்குகள் எல்லாம் பூட்டி இருக்கணும் பாருங்க. கதிரை செல்வியே உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அது போட்டிருக்காங்க. அப்படியே இந்த சர்ச்சு கரைகளை பாருங்க. சில்லாலை ரோமன் கத்தோலிக்க தமிழ் பள்ளி பாடசாலை ஒன்று இருக்குது. அப்படி இந்த சர்ச்சில் வந்து 6ஆம் தேதி ஏதோ ஃபங்க்ஷன் நடந்து கொண்டிருக்கு. அப்படி இதில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் இன்னொரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. அப்படி இந்த இதில் ஒரு போர்டு ஒன்று போட்டிருக்க பாருங்க. இதெல்லாம் புதுசாக நேற்று தான் போட்டிருக்கீங்கன்னா பாருங்க. உள்ளே எல்லாம் வேலை நடந்தோன்னு தான் இருக்குது. ஆரவாரமாக வேலை நடந்தோன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் இந்த ஸ்கூல் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இதை தான் நாங்கள் இப்போ பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். இதில் வந்து புனித சூசையப்பர் வாலிபர் சங்கம்னு சொல்லி சில்லாலை மத்திய சனசமூக நிலையம், அது ஒரு சனசமூக நிலையம் உண்டு. அப்படி நாங்கள் இந்த பக்கம் ரோகத்தக்க பாடசாலை, அதாவது ரோமன் கத்தோலிக்க தமிழ் கழக பாடசாலை.
பாருங்கள், இந்த பலகையில் எல்லாமே இது அமைப்பில் வச்சிருக்கணும். முயற்சியை கைவிடாதவன் தோற்பது கிடையாது என்று சொல்லி, பொறுமை கடலினும் பெரிது என்று சொல்லி பாருங்க. பழைய கால கட்டிடங்கள் என்றெல்லாம் அங்காளி பக்கமெல்லாம் இருக்குது. அதாவது இந்த ஃபாதர்ன்ற வீடு வந்து இன்றைக்கி ஒரு பழைய கால கட்டிடம் உண்டு. அந்த இடத்துல வந்து இப்போ மீட்டிங் நடந்து வந்துருக்கால, நான் அந்த இடத்துக்கு நான் இப்போ காட்டிக்குள்ளெல்லாம் இருக்குது. நான் அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டிக்கொண்டேன் அந்த இடத்த. அப்படி தெரியுது வேறு, அதில் மீட்டிங் நடந்து வந்துருக்கு. அதில் வந்து அப்போ நான் டிஸ்டர்ப் பண்ணிடலாம் அங்கே போய். எங்களையெல்லாம் பார்க்கும்போது ஒரு கலைய கட்டடங்கள் தான் சொல்லியிருக்கு. அப்படி ஒரு சின்ன பிள்ளைகள ஒரு அறநறை பாடசாலை அப்படின்லாம் சின்ன பிள்ளைங்கள மைதானங்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் ஒரு ஸ்கூல் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த உள்வளாகத்தையும் நான் அப்படியே பார்த்துக்கொள்ளும். தான் இந்த பாடசாலை உள்வளாகம். அப்படி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு உண்டு, உடைஞ்ச நிலையில் இருக்குது பாருங்க. அப்படி இந்த பக்கம் எல்லாம் இந்த பாடசாலையின் வளாகங்கள். அப்படி இந்த பக்கம் ஒரு சங்க கடை மாதிரி ஒரு கடை ஒன்று இருக்கு. ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்றும் பக்கத்தில் இருக்கா, நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். சிறப்பு விற்பனை நிலையம், அதாவது பாருங்க, இதான் வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ். உப தபாட் கந்தூர் சில்லாலை. ஒரு மரத்தில் செஞ்ச ஒரு போஸ்ட் பாக்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா. இந்த வீதியெல்லாம் ரோட் போடுது சார். வேறைக்குள்ள இல்லை, வேற புனித செபஸ்தியர் வீதியெல்லாம் ஒரு வீதி இருக்குது, ஒரு வீதி ஒன்று இருக்குது. அப்படி நாங்கள் தொடர்ந்து இந்த பக்கம் எல்லாமே இல்லை கருப்பு கலர் பெயிண்ட் அடித்து எல்லாம் வீடு உண்டு. பாருங்க, இல்லையும் ஒரு அழகான வீடு வந்து. கிராம உத்தியோகத்தை அலுவலகம் மட்டும் இதில் இருப்பாங்க. பழைய கால கூட ஒன்று. கழிப்பகமெல்லாம் அப்படி குடியிருப்புகள். அப்படி இதில் வந்து ஒரு சந்தி ஒன்று இருக்குது. இதில் ஒரு மாதா வழிபாடு செஞ்சோன்னு இருக்கணும் பார்த்தீங்கன்னா. இந்த வீட்டை பாருங்க, கமுக மரங்கள்னு சொல்லி நிறைய வச்சிருக்கணும். இப்போ நாங்கள் பயணித்து போய் கொண்டிருக்கிற வீதி 2ஆம் குறுக்கு தெருன்றது. இப்படி இந்த அப்படி திரும்பி நேராக போனால் 3ஆம் குறுக்கு தெரு வரும். அந்த குறுக்கு தெருவையும் போய் பார்த்துட்டு வருவோம். இல்லையும் ஒரு வடான வீடு வந்து நல்ல வடிவான கேட் ஒன்று கொடுத்துருக்கேன். குமார் கடை இதில் ஒரு கடை ஒன்று இருக்கு. அப்படியெல்லாம் வீடுகளாக குடிமனைகளாக இருக்குது. நல்ல ஒரு அமைதியான ஒரு இடமும் உண்டு. ஐயா எங்கே விட போகிறோம், ஜெயிக்கல கொண்டே இல்லை. 3ஆம் குறுக்கு தெருவில் பிரயாணித்து போய் கொண்டு இருக்கிறோம். அப்படி இது ஒரு வீடு வந்து புதுசாக கட்டி கொண்டிருக்கிறோம், மேல்மாடி வீடு வந்து. ஒரு 5,000 காசு கருகவே கொடுக்க சாப்பிடுறது.
அப்படியே இந்த பக்கம் எல்லாம் கூடுதலாக வீடுகள்னு சொல்லி நிறைய வீடுகள் அப்படியாக இருக்குது. தூரத்தில் வேறுங்க அது ஒரு வீடு வந்து உள்ளே கட்டியிருக்கிறேன். அது ஒரு படி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இப்படி படி ஒன்று. நேராக போனால் தானே இந்த ஒரு புதுசாக கட்டுப்பட்டு வந்துருக்கிற ஒரு தேவாலயம் உண்டு, அங்கே போய் பார்ப்போம். அதுக்கு அங்கால இருக்கிற இடங்களையும் பார்த்துக்கொள்வோம். இதில் பக்கத்தில் ஒரு சனசமூக நிலையம் ஒன்றும் இருக்குது பாருங்க. பக்கத்தில் ஒரு அழகான வீடு உண்டு. நல்ல அயன் சனசமூக நிலையம், சில்லாலை வடக்கு. அப்படியே நேர பிரயாணிச்சு போய் கொண்டிருக்கிறோம். இதுதான் அந்த தேவாலயம். இதில் ஒரு பெரிய தேவாலயம் ஒன்று கட்டி கொண்டிருக்கிறேன். அதில் ஒரு பெரிய காணி ஒன்றுக்கு கட்டி கொண்டிருக்கணும். ஐயா ஒரு ஆள் பாருங்க, அதில் பனையேறி கொண்டு நிற்கிறேன். பாருங்க அண்ணன் ஏறுறாரு இப்போ மரத்தில். அதாவது அவர் வந்து அந்த கல் எடுக்க போகிறார் அந்த மரத்தில். அது முட்டியில் கட்டி வச்சிருக்கு, அதுதான் எடுக்க போகிறார். இப்போ எல்லாம் பனைக்காடுகளாக தான் இருக்குது. இன்னும் வந்து இங்கே போகிறேன், அதாவது இப்போ ரக்க போகிற கல். இருந்து ரங்கும் போல இருந்து பார்த்தீங்க, அந்த முட்டிக்குள்ளே சேகரிக்கப்படும் போல வேற. இப்போ இந்த அதில் வைக்கப்படும் இந்த அந்த போத்திருக்க ரங்கினதை வந்து இப்போ சேகரிச்சிட்டார். அப்படியே இதில் வேற ஒரு பழைய வீடு ஒன்று இருக்கு. அதாவது ஒரு பழைய கால வீடு ஒன்று இப்படி உடைஞ்ச நிலையில் இருக்குது. இதுக்குள்ளே இப்படி குடியிருப்புலன்னு சொல்லி அந்த வீட்டுன்ற வேலையை பாருங்க. இல்லை பாருங்க, வீடு வந்து கைவிடப்பட்ட வீடு. இதுக்கு அங்காலையும் ஒரு கைவிடப்பட்ட வீடு, 2 வீடு இருக்குது. பக்கத்துலேயும் ஒரு கல் தவறனை ஒன்று இருக்குது. அதையும் அப்படி பார்ப்போம். அப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்லாலையில் இருக்கிற கல் தவறணை. அப்படி இது வேற எனக்கு வீடு உண்டு சொல்லியிருக்கேன், ஒரு பழைய வீடு இருக்குன்ட்டு. இந்த பக்கமும் அப்படியான ஒரு வீடு உண்டு. சாமி மேர் எங்க போறீங்க? வீட்டை போறீங்களா? ஏன் தடியெல்லாம் கொண்டு போறீங்க? நில்லுங்களா, கதைப்போம். கதை நிற்க மாட்டீங்களா? என்னண்டு? சரி சரியா, பாய்.
அவசரம் போகணும் பார்த்தீங்களா? குட்டி தம்மி மேலே அந்த விறகு கொண்டு போய் நான் சமைக்கவா இதுலேயும் ஒரு தம்பி கொண்டா. காவலை வந்து முழுமையாக பார்த்துருப்பீங்க, மிக்க நன்றி. சில்லாலை என்ற இடத்தை காட்டியிருப்பேன். முக்கியமாக இந்த இடங்களை காட்டாமல் இருந்தால் தயவுசெய்து சொல்லுங்க. நான் உங்களுக்கு அடுத்த முறை இந்த காவலியை அடுத்த ஒரு காணொலியில் உங்களுக்கு கட்டாயம் நான் காட்டுவேன். அடுத்தடுத்த காணொலி சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ நான் போடுற காணொலியில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.